வணக்கம், நான் அசோக்ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன் இது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீன் டைம் டு ப்ரிப்பேர் MTTR அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் அதை பற்றின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ மீன் டைம் டு ரிப்பேர் பார்த்துருங்களுக்கு இந்த மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் அப்படின்றது ஈஸியாக இருக்கும். ஸோ அதாவது மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. அதாவது ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு அப் டைம் பார்க்கணும், ஒரு எக்யூப்மெண்ட்டோடைய அவைலபிலிட்டி பார்க்கணும், இல்லை ஒரு எக்யூப்மெண்ட்டோடைய MTTR MTBF மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்லாம் எதுக்கு அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது. அந்த எக்யூப்மெண்ட் எப்போ ஃபெயிலியர் ஆகுது, எப்போ நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பார்த்தோம். இன்னும் இந்த டேர்ம் இல்லை, இன்னும் நிறைய டேர்ம் இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு டேர்ம் தான் மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியரில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டே எடுத்துக்கிறேன். ஒன் டே 12 o'clock ஸ்டார்ட் ஆகுது, திருப்பி 12 o'clock முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் டே ஃபுல்லாக 24 hours. இந்த 24 hours எனக்கு மார்னிங் ஒரு 8 o'clock to 9 o'clock ஒரு பிரேக் டவுன், திருப்பி ஈவினிங் ஒரு 8 o'clock to 9 o'clock ஒரு பிரேக் டவுன். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் இன்சிடென்ட்ஸ் 2 இன்சிடென்ட்ஸ், நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் டைம் 2 hours. ஸோ மீதி 24/7 அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்யூப்மெண்ட்டோடைய அப் டைம் அப்படின்னா எவ்வளவு? அப் டைம்னா என்ன? ஓவரால் அந்த பிரேக் டவுன்லாம் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது எஃபிஷியண்டாக ரன் ஆச்சு அப்படின்னா, எஃபிஷியண்டாக ரன் ஆச்சுன்னா தான் அது அப் டைம் சொல்லி சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ மொத்தம் 24 hours 2 hours பிரேக் டவுன் டைம்ஸ். ஸோ அதை எடுத்துருங்க. மீதி எவ்வளவு? 22 hours. ஸோ 22 hours பார்த்தீங்கன்னா இட் இஸ் த அப் டைம் ஆஃப் தி எக்யூப்மெண்ட். நான் அதை பேசிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டோடைய அப் டைம் 22 hours. ஓகே. ஸோ 22 hours டிவைடட் பை நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் 2. ஓகே. இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஒரு வேல்யூ தான் மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். ஸோ மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டு அப் டைம் ஆஃப் த எக்யூப்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் பிரேக் டவுன் இன்சிடென்ட். ஸோ அப் டைம் ஆஃப் எக்யூப்மெண்ட் இன் திஸ் கேஸ் எவ்வளோ அப்படின்னா 22 hours டிவைடட் பை, ஏன்னா 2 hours தான் டோட்டல் பிரேக் டவுன் டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் அப் டைம் டோட்டல் நீங்கள் பண்ணும்போது 22 hours டிவைடட் பை நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் 2 இன்சிடென்ட்ஸ். ஸோ 22 divided by 2 is 11. ஸோ மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் 11 hours. 11 hours ஒரு டைம் இந்த விஷயம் நடந்திருக்கு. கரெக்ட் தானே? நம்ம 24 hours சொல்கிறோம். ஸோ 1 hour கேப்னா அப்போ 11 hours இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் கம்மியான ஹவர்ஸ்குள்ளே இருந்தது அப்படின்னா அதை ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அப்போ உங்களுடைய எக்யூப்மெண்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்ற ஒரு மீனிங் தான் இந்த மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் உங்களுக்கு சொல்லும். அதாவது என்னன்னா ரொம்ப கம்மியான ஹவர்ஸ் இருந்ததுன்னா, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் டேஸ், ஃப்ரீக்வெண்ட் மந்த் அப்படின்றதுனா இட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ அது ரொம்ப ஓரளவு எஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். சரிங்களா? ஸோ இப்போ மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒன் ஆஃப் த மெட்ரிக், மெயின்டெனன்ஸில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மெட்ரிக் இது மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். ஸோ இதுக்கான ஃபார்முலா மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியருக்கான ஃபார்முலா டோட்டல் அப் டைம் ஆஃப் த எக்யூப்மெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். ரெண்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். நான் அது ஒன் டே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஹோல் இயர் இல்லை ஒரு 5 years இல்லை ஃப்ரம் த எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன்லேருந்து கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.